அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சுவை தரக்கூடிய நூடுல்ஸ் செய்வது எப்படின்னு பார்ப்போம். தேவையானது 1 கிலோவோ 1/2 கிலோ நூடுல்ஸ் உங்கள் தேவைக்கேற்ப வாங்கிக்கோங்க. நூடுல்ஸ் நம்ம எப்படி நல்லா அழகாக செய்ததுன்னு பார்ப்போம். இது சாப்பிடும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்படி தான் செய்யணும். அது நம்ம தேவைக்கேற்ப பொருளை என்னென்னலாம் பார்ப்போம். நூடுல்ஸு, கேரட்டு, தக்காளி பழம், குடமிளகாய், பீன்ஸு, பல்லாரி வெங்காயம். இது 1 கிலோவுக்குள்ளது வாங்கியிருக்கேன். இந்த பல்லாரியை பொடிசாக வெட்டி வச்சுக்கிடணும். கேரட்டை 2 விதமாக நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டை பாதியாக வச்சு ஒன்று சீச்சி வச்சுக்கிடணும். பாதியை நல்லா துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கிடுங்க. பீன்ஸ் அப்படி பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி அகண்ட பாத்திரமாக இருக்கட்டும். அதில் தண்ணியும் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வைங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு குக்கரில் இந்த காய்கறிகள் குடமிளகாயை தவிர்த்துட்டு பீன்ஸ், கேரட்டு, கொஞ்சம் பல்லாரி போட்டு நல்லா வேக வச்சுக்கிடுங்க. இந்த நூடுல்ஸ் எப்போவுமே நம்ம அப்படியே தண்ணியில் போட்டுறக்கூடாது. அதை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம கொதிக்கிற தண்ணியில் போடணும். போட்டு நல்லா அப்படி கிண்டி விடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் தான் அதை 1/4 மணி நேரம் கூட இல்லை, ஒரு 10 நிமிஷம், ஒரு 2 கொதி வரத மாதிரி பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இது நூடுல்ஸ் 1 கிலோங்கிறதுனால 10 நிமிஷம் சொல்லுதேன். அதுக்கு கம்மியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் போதும். இல்லைன்னா குழஞ்சி அது நல்லா இருக்காது. அதனால் இது 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கிடுங்க. நம்ம வெட்டி வச்சுருக்க பல்லாரியை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க. பாதியாக்கி வச்சுக்கிடுங்க. அதுக்கு ஒரு 3 முட்டை எடுத்துக்கிடுங்க. இந்த 3 முட்டையை இந்த நூடுல்ஸு கொதிக்கட்டும். கொதித்து பார்த்திங்கன்னா அப்படி தனித்தனியாக அழகாக அப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி வந்துடணும். கூட கொஞ்சம் நேரம் போட்டிங்கன்னா குழஞ்சி வம்பா போயிடும். அதோட வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையானது, நூடுல்ஸுக்கு தேவையான மசாலா இது: மஞ்சள் தூள், வத்தல் தூள், கரம் மசாலா பொடி, பட்டை, கிராம்பு, ஏலம், பெருஞ்சீரகத்தூள். இது இந்த முட்டை வதக்க போகிறோம்ல அதுக்கு உள்ளது. மிளகு, சீரகம், பெருஞ்சீரக பொடி, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க. ஒரு பாத்திரத்தை தனியாக வச்சு அதில் பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. அது நல்லா வதங்கணும். எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்பவும் காய்கறியும் குழஞ்சிடக்கூடாது. ஒரு விசில் வந்தோடனே அதையும் இறக்கிடுங்க. தக்காளி மட்டும் போட்டு வேக வச்சிடாதீங்க. இந்த வெங்காயம் வதக்கிக்கிட்டே இருக்கும்போது அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை மிளகு, சீரகம், பெருஞ்சீரகத்தூள் போட்டு அந்த 3 முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிடணும். இந்த இப்படி சேர்ந்தாப்பில் இருக்குது. அது நல்ல ஒரு தேங்காய் துருவல் போல் வரணும். அந்த தேங்காய் துருவல் மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம அதை கிண்டணும். பிடிக்க விட்றாதீங்க, கருகே விட்றாதீங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்போ எப்படி தனித்தனியாக அழகாக ஒரு தேங்காய் துருவல் மாதிரி அந்த பதத்துக்கு வந்த மாதிரி வந்துடும். இந்த முட்டையை நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கிடுங்க. அப்புறம் ஒரு அகண்ட பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. வேறு எண்ணெய் ஊற்றாதீங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. அந்த எடுத்து வச்சுருக்க பாதி பல்லாரி வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா செவக்க வருங்க. செவக்க வதக்கணும். வதக்கும்போது அந்த வெங்காயம் கருகிடக்கூடாது. எப்போவுமே எந்த ஒரு இது செஞ்சாலும் கருகிடாமல் செய்யும்போது தான் அதனோட டேஸ்ட் அதிகரிக்கும். பச்சை மாதிரியும் இருக்கக்கூடாது, நல்லா வதங்கிடணும். எஸ்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நூடுல்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லணும். இந்த டேஸ்ட்டாக இருந்துச்சா, அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. நம்ம வெங்காயம் இந்த காய்கறிகளில் பார்த்திங்களா தண்ணி வல்லுசா இல்லை பாருங்கள். அந்த ஒரு அடி தான் அடிக்க விடணும். அதோட காய்கறி இறக்கிடணும். அந்த பீன்ஸு, பல்லாரி, குடமிளகாய் தனியாக வச்சுக்கிடணும். இந்த வெங்காயம் வதக்கணும் பார்த்திங்களா, பட்டை, கிராம்பு, ஏலம் போடணும். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போடணும். போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கருகவும் இல்லை, ஆனால் நல்லா வதங்கிட்டு
சிவப்பான மாதிரி வரும். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலம் போடுங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இஞ்சி வெள்ளை போட்டு பெஸ்ட்டு போட்டுருங்க. அதிலையே போட்டு திருப்பி நல்லா வதக்கிக்கிடுங்க. அந்த போதுமான அளவு போடணும். ரொம்பவும் போட்டுறாதீங்க. அப்புறம் ஒரு மாதிரி இஞ்சி வெள்ளை போட்டு வாடை அதிகமாக அடிக்கும். ஒரு 5 கிராம் எடை எவ்வளோ இருக்கும் அது மாதிரி போட்டால் போதும். எல்லாம் சேர்ந்து அவ்வளோ இருந்தால் போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு தக்காளியை போட்டு வதக்குங்க. தக்காளி அந்த எண்ணெயிலேயே வதங்கிடணும். தண்ணி நம்ம தண்ணியே இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நல்லா நூடுல்ஸ் நல்லா பொல பொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியோட சத சதன்னு இருந்தால் நல்லா இருக்காது. மல்லி புதினா சேர்த்துக்கிடுங்க. மல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த துருவி வச்சுருக்க கேரட் இருக்கும் பார்த்திங்களா, கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து நல்லா மசாலாவையும் போட்டு நல்லா அதோட வதக்குங்க. அந்த எண்ணெயில் தான் வதங்கணும். தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா வதங்கி அந்த தக்காளி இதிலேயே வதங்கி தனியாக வச்சுருக்குற அந்த காய்கறிகளை எடுத்து அதோட போட்டுக்கிடுங்க. காய்கறி போட்டு எல்லாம் சேர்த்து கிண்டும்போது அந்த டேஸ்ட் நல்லா அதிகரிக்கும். அதோட நம்ம வடித்து வச்சுருக்க நூடுல்ஸ் எடுத்து போட்டு நல்லா பரட்டி விட ஆரம்பிங்க. கீழே பிடிச்சிடக்கூடாது. மசாலா எல்லாத்துலேயும் ஒன்று போல் சேரணும். அந்த கலவையே பார்க்க ஒரு நல்லா அழகாக இருக்கணும். பார்த்தாலே எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிடுற மாதிரி இருக்கா? இதுக்கு ஒரு தக்காளி ஜாமோ இல்லை ஒரு சாஸோ இல்லை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குதுன்னு கேளுங்க. இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. பண்ணுங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு தரணும். நம்ம செய்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த டேஸ்ட்டெல்லாம் பிடிச்சிருக்கா, இன்னும் வேறு இன்னமும் இதில் ஏதாவது குறைகள் தெரிஞ்சாலும் அதை சொல்லுங்கள். இப்படி இல்லை, இது இப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். வேறு என்னமும் வேணும்னாலும் நீங்கள் போட்டு விடுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு பதில் போட்டு விடுவேன். பார்த்து இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.